கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பண வரவு இருக்கணும். வீட்ல பணம் சேர தொடங்கணும் அப்டின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. இந்த அமாவாசை அன்று இரவு 12 மணிக்குள்ள, அதாவது இன்று 12 மணிக்குள்ள நீங்க நிலைவாசல்ல இந்த ஒரு பொருளை வைத்தால் போதும். உங்ககிட்ட பணம் சேர்றது நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி, அடுத்தவருடைய கண் பார்வையால வரக்கூடிய அந்த பொறாமை எண்ணத்தால வரக்கூடிய கண் திருஷ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள விட்டு போயிடும். ஸோ ரொம்பவே சக்தியான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை ஒரு முறை செய்தால் போதும். மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் செய்யும்போது உங்களுக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன, எப்படி செய்யணும், செய்து முடிச்சுட்டு அந்த பொருளை என்ன பண்ணும், இதுமாதிரி டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தினமும் போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக கந்திருஷ்டி இல்லாமல் இருக்கணும். ஆனால் இந்த கந்திருஷ்டி எப்படி தவிர்க்கிறது? கட்டாயமாக எல்லாருமே கந்திருஷ்டியால் அவதிப்படுவாங்க. அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கந்திருஷ்டி நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்குது. அப்படிப்பட்ட கந்திருஷ்டியை நீங்கள் நீக்கணும்னா ஒவ்வொரு அமாவாசையிலும் இது நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு நாள் செய்தால் போதும். ஸோ உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் தான் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல்கள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் எது செய்தாலும் அது கட்டாயமாக ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த கண் திருஷ்டி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, கெட்ட சக்திகள் இருக்கின்ற பட்சத்தில் நம்மளால் என்ன முயற்சி செய்தாலும் சரி வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி தடுக்குது, பண வரவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கண் திருஷ்டி கட்டாயமாக நீக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை நீக்கிறது எப்படி, அதே மாதிரி நல்ல ஒரு பண வரவு எப்படி வரும், இதெல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு 2 அகல் தேவைப்படும். இந்த 2 அகலில் 2 அகல் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய அகலாக இருந்தாலும் சரி, இந்த கல்லுப்பு ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்க. அதில் ஒரு பொருள் தான் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு பயன்படுத்தி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்வோம். குறிப்பாக கண் திருஷ்டி, கெட்ட சக்திகள் இது எல்லாமே நீக்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு நிறைய இடத்துல பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஸோ அப்படிப்பட்ட கல்லுப்பு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அகல் விளக்கு முழுவதுமே கல்லுப்பு நிரப்பிட்டு இதில் நமக்கு மிளகு தேவைப்படுது. மிளகு எத்தனை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8 மொத்தம் 16 மிளகு எடுத்துக்கோங்க. 8 ஒரு அகலில், இன்னொரு அகல் விளக்கில் 8 மிளகு, மொத்தம் 16 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகு ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம்னா கண் திருஷ்டி, கெட்ட சக்திகள், அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் மிளகு நம்ம பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம மிளகு பயன்படுத்துவோம். ஏன்னா நம்மளுடைய மிளகுக்கு ஒரு பவர் இருக்குது. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. எப்படி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே பண வரவு கொடுக்கும், பணத்தை ஈர்த்து கொடுக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கண் திருஷ்டி, நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே ரிமூவ் ஆகணும். நம்ம இந்த மாதிரி மிளகு பயன்படுத்தணும். அதே மாதிரி கடன் தொல்லை நீங்கணும், கடன் நீங்கி பண வரவு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம மிளகு பயன்படுத்துவோம். ஸோ இந்த மிளகு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும், பண வரவும் அதிகமாகும். நம்ம மிளகு தீபம் அஷ்டமியில் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அதுவுமே கடன் பிரச்சனை நீக்கிறதுக்காக தான். அதே மாதிரி வீட்டோட ஹாலில் கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் 27 மிளகு சேர்த்து வைக்கிறது, இதுவும் உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கும், கந்திருஷ்டி நீக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி நான் பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். டைம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைய தினம் அமாவாசை, அதையும் நீங்கள் மறக்காமல் செய்யலாம். ஸோ இந்த மிளகு நம்ம 2 அகல் விளக்கிலுமே பார்த்தீங்கன்னா போட்டுடணும். 8 அகல் விளக்கில் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு அகலில் 8, இன்னொரு அகலில் 8, இந்த மாதிரி நீங்கள் மிளகு தூவி விட்டுடுங்க. அடுத்து இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன். நம்ம இந்த லெமனை நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். இதை சைவ பலி விடுறதுன்னு சொல்லுவோம். நம்ம கட் பண்ணி வாசலில் வைப்போம். ஸோ இந்த லெமனுக்கு நிறைய சக்தி இருக்குது. அதை சரியான முறையில் நீங்கள் சரியான இடத்துல வைக்கணும். ஸோ இந்த லெமனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சரி பாதியாக கட் பண்ணி, அதாவது கரும்புலிலாம் இல்லாமல் நல்ல கிளியராக இருக்கக்கூடிய லெமனை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த லெமனை கட் பண்ணி அதில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா குங்குமம் தடைக்கோங்க. குங்குமம் தடவி இருக்க அந்த லெமனை ஒரு பாதியும், அதாவது இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் 2 பாதி இருக்குமா, ஒரு பாதியை ஒரு அகலையும் இன்னொரு பாதியை இன்னொரு அகலையும் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணதுக்கப்புறமா நிலை வாசலில், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வர பார்த்தீங்கன்னா தலைவாசல்னு சொல்கிறோம்ல, வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வருவோம்ல, அந்த வாசல் மேலே நம்ம லெமன் எப்போவுமே வைப்போம் பார்த்தீங்களா, வாசல் மேலே அந்த மாதிரி இந்த ஒரு அகல் விளக்கு எடுத்து போய் வச்சுருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்றுன்னு வச்சுருங்க. நீங்கள் வாசலை தாண்டி தான் உள்ளே வர போகிறீங்க. ஸோ இதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே வருவீங்க எப்படி இருந்தாலும். ஸோ லெஃப்ட்லேயே ரைட்டில் நம்ம எப்பொழுதுமே லெமன் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த லெமனுக்கு அடியில் எக்ஸ்ட்ரா இந்த அகல் விளக்கு, மிளகு, உப்பு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே இந்த இரவு ஃபுல்லாக இருக்கட்டும். நாளைக்கு காலையில் இதை மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த லெமனும் பார்த்திங்கன்னா சைவ பலி விடுறது. நம்ம இந்த மாதிரி அகல் விளக்கு மேலே வைக்கும் பொழுது, உப்பு மேலே வைக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இது இழுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி நீங்கினா மட்டும்தான் நம்மளால் பண பிரச்சனைகள் மீண்டு வர முடியும். அதே மாதிரி கடன் தொல்லையிலேருந்து
மீண்டு வர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண் திருஷ்டி நீக்கிறதுக்கு நிறைய தாந்திரிக விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஒரு சில நாட்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பொருள் அப்படியே நிலைவாசல்ல இன்று முழுவதும், இரவு முழுவதுமே இருக்கட்டும். அடுத்த நாளை தினம் பார்த்தீங்கன்னா, இத எடுத்து யாரு போடுறீங்களோ, அதாவது ஒரு கவர்ல போட்டு அத அகல் விளக்கோடு சேர்த்து நீங்க டஸ்ட்பின்ல போட்டுடுங்க, குப்பையில போட்டுடுங்க. அப்படி இல்லைனா கால் படாத இடம் மண்பாங்கான இடத்துல தூக்கி போட்டுடுங்க. இந்த அகல் விளக்க நீங்க திரும்ப பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது வந்து இந்த அமாவாசை தினத்து இரவு முழுவதும் நிலைவாசல்ல கட்டாயமா இருக்கணும். இந்த லெமன், அகல், உப்பு, மிளகு எல்லாமே சேர்த்து அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கவர்ல போட்டு ரேப் பண்ணி அத தூக்கி போட்டுடுங்க. ஸோ அடுத்து இத போட்டுட்டு வந்துட்டு நீங்க வந்து யார் தூக்கி போடுறீங்களோ அவங்க வந்து கட்டாயமாக தலைக்கு குளிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இது இருக்கும்போது நிலைவாசலில் இருக்கும்போது நீங்கள் மற்றவர்கள் தலைக்கு குளிக்கலாம். ஆனால் வந்து இதை தூக்கி போட்டுட்டு தான் நீங்கள் யார் தூக்கி போகிறாங்களோ அவங்க வந்து தலைக்கு குளிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வீட்ல இருக்கக்கூடிய அனைவரோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இத அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இத நீங்க தூக்கி போட்டுட்டு வந்து குளிக்கிறது உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுடைய கண் திருஷ்டி எல்லாத்தையுமே நீக்க ஆரம்பிக்கும். ஸோ மற்றவர்கள் அதாவது இத தூக்கி போடுறவங்கள தவிர்த்து வீட்ல இருக்கக்கூடிய மற்றவர்கள் நீங்க எப்பொழுது வேணா அத வந்து குளிக்கலாம். வீட்ல அந்த நிலைவாசல்ல இருக்கும் பொழுது கூட நாளைய தினம் நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். தவறு கிடையாது. ஸோ உடல்நிலை சரியில்ல, தலைக்கு குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற பட்சத்தில தலையில ஒரு 3 வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு நீங்க உடலுக்கு குளிக்கலாம். பட் யார் வந்து இத நாளைக்கு தினம் தூக்கி போடுறாங்களோ அவங்க வந்து எப்பொழுதும் போல நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் நிலைவாசல் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள், கந்திருஷ்டி, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அந்த இரவு ஒன்று அமாவாசை தொடங்கும் போதுனா அந்த இரவில் நீங்கள் இதை வைக்கலாம். அப்படி இல்லை என்னைக்கு அமாவாசையோ அன்னைக்கு இரவு இதை வைக்கலாம். காலையிலேயே வச்சிடலாம். அப்படி இல்லைனா மதியம், இரவு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் வச்சுருங்க. ஆனால் அமாவாசை அன்று கட்டாயமாக நிலைவாசல் இது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற நாட்களில் நம்ம எப்பொழுதும் போது லெமன் மட்டும் கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம், அப்படி இல்லைனா 2 பக்கமும் குங்குமம் தடவி வைக்கலாம். அமாவாசை மட்டும் இந்த மாதிரி அகல் விளக்கு, அடுத்து கல்லுப்பு, மிளகு சேர்த்து வைங்க. இந்த 3மே சேர்த்து வைக்கும்போது கட்டாயமாக அந்த இடத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கி பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். நமக்கு பண வரவு வேணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா கட்டாயமாக கந்திருஷ்டி, அதே மாதிரி கெட்ட சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி நீங்கணும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக இது அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பொருளை கட்டாயமாக இன்றைய தினம் நிலைவாசலில் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கு அமாவாசை இரவு நம்ம குறிப்பாக ஒரு சில பொருட்களை வீட்டோட தூங்குற இடத்துல வைப்போம். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.